சோ அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ரிசர்ச் பண்ணீங்கன்னு நான் கேக்குறேன். இந்த பிரைஸோட டேட்டா எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேக்குறேன். அரேல ரேண்டமா போயிருக்கேன் சார். நீங்க பார்க்கும்போது இப்ப மேல இருந்து நீங்க பாத்திருப்பீங்களா? மேல இருந்து பாத்துட்டு வரும்பொழுது ஒன் பை ஒன்னா நீங்க பாத்துட்டு வருவீங்க. அப்ப பாத்துட்டு வரும்போது என்ன பண்ணீங்க? பிரைஸ் இது இங்க டேட்டா இருக்கு, அப்ப இந்த டேட்டா தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்க எடுத்துருப்பீங்க. இன்கேஸ் பிரைஸோட டேட்டா வந்து முதல்லயே இருந்ததுன்னா அடுத்த செகண்டே சொல்லி இருந்திருப்பீங்களா? ஓகே, உங்க பிரைஸோட டேட்டா இங்க இல்லாம இங்க இருந்ததுன்னா it will take some time, right, for you to give the data. ஓகேவா? சோ இந்த கான்செப்டையும் இப்ப நான் சர்ச் பண்ண மெத்தடையும் அதுக்கு எடுத்துக்கிட்ட டைமையும் ஒன்னா சேர்த்து நம்ம சொல்றதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நான் சர்ச் பண்ண மெத்தடையும் அதுக்கு எடுத்துக்கிட்ட டைமையும் நான் சொன்ன ஒரு கான்செப்ட் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இப்ப இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு முக்கியமான வார்த்தைகள். ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? சோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா ஒரு டேட்டாவை எனக்கு எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, அதோட பர்ஃபார்மன்ஸ், அது டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல சேவ் பண்றதுக்கு எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறத ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? இப்ப என்கிட்ட வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு ஜிபியோட ஒரு மூவி இருக்கு, ஜனநாயகன் மூவி இருக்குன்னே வச்சுப்போம். ஓகேவா? என்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்கு, அந்த பென்ட்ரைவ் வந்து 4 ஜிபி டேட்டா. ஓகே, இப்ப இந்த ஜனநாயகன் மூவியை இந்த பென்ட்ரைவ்ல போட முடியுமா? 1 ஜிபினா போட்டுடலாம் சார். இப்ப இந்த 1 ஜிபி டேட்டாவே வந்து நான் 720 பிக்சல் இருந்து 1080 பிக்சலுக்கு மாத்திட்டேன். அந்த 1 ஜிபி டேட்டா எனக்கு அதிகமாயிருச்சு. ஓகேவா? இப்ப 2.3 ஜிபி கூட வச்சுங்க, பரவாயில்ல. ரீசெண்டா டவுன்லோட் பண்ணியப்பா? சரி, ஓகே, ரைட். சோ அப்ப டவுன்லோட் பண்ணி இப்ப நான் இதுல போடும்போது எனக்கு இதுல ஃபெட்ச் ஆகி உட்காந்துக்குமா? ஓகேவா? சரி, இப்ப ஜனநாயகன் படம் 2.3 ஜிபில எனக்கு வந்துருச்சுப்பா. ஓகே, இப்ப அடுத்து இன்னொரு படத்தை நான் எடுத்துட்டு வரேன், அது ஒரு 2 ஜிபி கிட்ட இருக்கு. இப்ப பண்ண முடியுமா? பண்ணலாம். ஓகே, ரெண்டுத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி zip ஃபைல்ல மாத்திக்கலாம். தெரியும், இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேவா? சோ நார்மலான தாட் ப்ராசஸ்ல யோசிக்கும் போது we are out of the space. கரெக்டா? சோ அப்ப அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சோ இந்த ரெண்டு மெத்தடாலஜி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? So that is what the definition they were mentioned over here. Time complexity measure how the execution time of an algorithm grows relatively to the input size. ஓகேவா? So அதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னும் போது measures the total memory allocation on algorithm need to complete its execution அப்படிங்கிறது. சரியா? சோ இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to learn this DSA concept. சரியா? இப்போ இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா first of all I shall take you one of the picture over here. The website name called roadmap.sh. I guess many of you may aware of it, this website. ஓகேவா? ஒரு டெக்னாலஜியை பத்தி நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்னென்ன ஸ்டெப்லாம் பார்த்து கத்துக்கலாம். சரியா? இப்போ நம்ம என்ன டெக்னாலஜி கத்துக்கிட்டு இருக்கோம்? சோ நம்ம DSA கத்துக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் a technology actually, it's a topic or a skill. ஏன்னா இந்த DSA என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேணாலும் நம்மளால எடுக்க முடியும். சோ இப்போ நம்ம ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது we are learning some of the skill set of Java அப்படின்னும் போது சிம்பிளா நான் ஜாவான்றதுக்கே சும்மா போறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியணுன்றதுக்காக. சரியா? அப்ப நான் ஜாவாக்குள்ள போனேன் அப்படின்னா you can see that அப்ப ஜாவாவை ஃபர்ஸ்ட் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதோட பேசிக் சின்டாக்ஸ், டேட்டா டைப், வேரியபிள், டைப் காஸ்டிங்னா என்ன, அதுல இருக்கிற விஷயங்கள், ஸ்ட்ரிங், மேத் ஆபரேஷன், அரேஸ், கண்டிஷனல் லூப், இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஹூப், அந்த பேசிக்ஸ் ஆஃப் ஹூப்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு, அப்புறம் அதுல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி உனக்கு கிளியர் ரோட் மேப்பிங் இருக்கும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் பொழுது. ஓகேவா? சோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா we are having a separate concept. இப்போ இதுல தான் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ரோட் மேப்பா நம்ம ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். லைக் இந்த கான்செப்ட்லாம் கத்துக்கிட்டோம். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஆபரேஷன் ரிலேட்டட் பார்த்தோம், கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் செப்பரேட்டா. தென் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா JDBC செப்பரேட்டா பார்த்தோம், இல்ல ஹைபர்நெட்டை வச்சு நம்ம JPA வரைக்கும் பார்த்தோம் டேட்டாபேஸ் ஆக்சஸ்ல. இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் பூட், அது ரிலேட்டடா நம்ம ஒரு டேட்டாவை அக்வயர் பண்ணி பில்ட் பண்ணிட்டு சிம்பிளா நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா எக்ஸிகியூஷன் ஃபேஸ்க்கு நம்ம போயிடலாம். ஓகேவா? இது ஒரு ரோட் மேப். சோ அதே மாதிரி இந்த DSA பொறுத்த வரைக்கும் everyone must know some of the basic concept. அந்த பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா நீ கோர் ஜாவால கரெக்டா இருக்கணும். நம்ம இது வரைக்கும் நடத்தணும் இல்லையா கிளாஸஸ்,
அந்த ஜாவா ரிலேட்டட் கான்செப்ட் நீ தெளிவா இருக்கணும், இன்க்ளூடிங் யுவர் கலெக்ஷன் டாபிக். ஓகேவா? டிஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் அ ஸ்பெசிபிக் இந்த ஹைபர்நெட் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்லாம் கிடையாது. ஓகேவா? இது ஒரு டாபிக். இந்த டாபிக் மூலமா உன்னுடைய எக்ஸிகியூஷன் ப்ராசஸை ஃபாஸ்டன் ஆக்கிறதுக்கான விஷயங்கள் இது. உன்னோட சர்ச் ஆப்ஷனையும் எக்ஸிகியூஷன் ஆப்ஷனும் ஃபாஸ்டன் ஆக்குற விஷயங்கள் இது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அவேர் ஆஃப் இட். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதே சிச்சுவேஷனை நான் இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஐ வில் சார்ட் திஸ் திங் இன் த நேம் ஆஃப் A to Z. இப்போ நான் இந்த டேட்டாவை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா A to Z நான் சார்ட் பண்ணிட்டேன். கரெக்டா? இப்ப பிரைஸியோட டேட்டாவை நான் கேட்டேன் அப்படின்னா எக்ஸாக்டா என்ன பண்ணலாம், எங்கேயும் நான் மேலெல்லாம் சர்ச் பண்ணணும் அவசியமே இல்லை. அப்ப ரேண்டமா ஏதோ ஒரு இடத்துல போய் பார்ப்பேனா, அப்ப பார்த்துட்டு இப்ப எனக்கு நீ என்னன்றது கிடைச்சிருச்சு. அப்ப என்னங்கிற வார்த்தைக்கு மேல பி வருமா கீழே பி வருமா அப்படின்றது எனக்கு தெரியும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நான் ஈஸியா எடுத்துக்கலாம் இல்லையா? சோ இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நான் ஸ்டெப் அவுட் பண்ணி பாக்குற விஷயங்கள் தான் இந்த டிஎஸ்ஏ. ஓகேவா? நான் என்னோட டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டா வச்சிடறேன். அந்த ஸ்ட்ரக்சர்டான டேட்டாவை ஒரு சில அல்காரிதம் மூலமா அதை ஃபெட்ச் அவுட் பண்ணி எடுக்கிறது மூலமா I will resolve this to complexity in my program. புரிஞ்சுதுங்களா? இதுக்காக தான் நம்ம டிஎஸ்ஏ அப்படிங்கிறது போறோம். என்னோட டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டா வச்சுக்கிட்டு ஒரு அல்காரிதம் வழியா if I fetch the data I can retrieve the data in a faster manner. That is why we are preferring to the concept called DSA. Everyone good got it now? எல்லாருமே புரிஞ்சா? எக்ஸ்ட்ரா டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கூட எடுப்பீங்களா? எஸ், கண்டிப்பா. ஆக்சுவலா அது இன்டர்வியூல கேட்டாங்க டிஎஸ்எஸ் क्वेश्चंस அதிகமாவே. கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன், ரிலேட்டடா நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நான் அது மேலோட்டமா தான் படிச்சிட்டு போறேன், ரொம்ப டீப்பாலாம் படிக்கல. எஸ், நோ ப்ராப்ளம். I will take you in a deepest manner, no problem. Okay, right. So first of all நம்ம இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே இப்படி எடுத்துக்கலாமே. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? 2 months. ஆல்மோஸ்ட் 2 months. இப்போ இந்த ஒரு வாரம் தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 2 மாசம் ஆகிற மாதிரி ஒரு கணக்கு. சரியா? இப்ப இந்த இடத்துல டைம்னு ஒண்ணு வச்சுக்கலாம். சரியா? நீங்க எல்லாம் ஜாயின் ஆனது எப்ப? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம். நீ எப்ப ஜாயின் ஆன அதை மட்டும் சொல்லு. அது ஸ்டார்டிங் தான். எப்போ? அது மட்டும் தெரியல சார். அது தெரியலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. சரி, ஏப்ரல் மந்த் நினைக்கிறேன். ஓகே, ஆபீஷியலா நம்மளோட பேட்ச் ஸ்டார்ட் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 4th. சார் நான் ஜூன் 23 ஜாயின் ஆனேன். சரி, 23 or 18 ஜூன் 23. ஓகே, ரைட். ஓகே, ஃபைன். சோ இந்த மாதிரி நமக்கு 2 கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குன்னு வெச்சுப்போம். ஓகே, ரைட். சோ இப்போ நீங்க எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணிக்கங்கப்பா, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு எக்ஸாக்ட்டா நான் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா இப்ப ஜூலை 1st அப்படின்னு நான் கன்சிடரேஷன் வைக்கிறேன். இந்த ஜூலை 1st வரைக்கும் நான் என்ன டாபிக் நடத்தியிருந்தேன் உங்களுக்கு? ஜாவா பேசிக்ஸ் அண்ட் ஜாவா பேசிக்ஸ். சோ அந்த ரிலேட்டட் டாபிக்ஸ் ரெலவெண்டா நான் ஒரு சில விஷயங்கள் நடத்தியிருந்தேன். சரி, ஓகே. இப்ப ஜூலை 15th வரைக்கும் நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வைக்கிறேன்னா SQL நான் முடிச்சிருந்தேன், JDBC முடிச்சிருந்தேன், ஹைபர்நெட்டை முடிச்சிருந்தேன். கரெக்டா? இப்ப நான் இந்த இடத்துல எதை நான் பாராமீட்டரா வைக்கிறேன் அப்படின்னா டைம்ங்கிறது இந்த இடத்துல டேட்னு கன்சிடர் வச்சுப்போம். அண்ட் தென் ரெலவென்ட் டு த டாபிக்ஸ். அப்ப நான் எங்க டைம் எனக்கு இன்க்ரீஸ் ஆக எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா டாபிக்ஸ்ன்றது எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. என்னோட வந்து டேட்டாவை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நிறைய டேட்டாவை நான் இங்க ஃபெட்ச் அவுட் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா? சோ இப்ப இந்த மாதிரி நான் வந்து காம்பினேஷனா வைக்கும்போது யூ கேன் see that இப்ப நான் ஒரு கிராஃப் போறேன்னு வச்சுங்களேன். சோ ஐ வில் டேக் இட் லைக் a paint. ஓகே, சோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு கிராஃப் போறேன்னு வெச்சுப்போம். ஓகேவா? சோ இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இதை வந்து என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா we will consider like ஒரு டைம் டியூரேஷன் வச்சுக்கலாம். அதாவது இந்த இடம் வந்து ஜூன் மந்த், இது ஜூலை மந்த், இது ஆகஸ்ட் மந்த்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இதோட சேர்த்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா ஓகே என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஜாவா, இது
எஸ்கியூஎல். இது ஹைபர்நெட். அப்புறம் இது ஏதாவது ஒண்ணுன்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்ப என்னென்ன மாசத்துல எப்படி வரேன் அப்படிங்கறத ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு போறேன்னா இல்லைன்னா கர்வ் மேனர்ல எடுத்துட்டு போறேன்னா அப்படிங்கிற ஒரு பாராமீட்டர் நம்ம கன்சிடரேஷன் வச்சுக்கலாம் இல்லையா? ஓகே, இன் சச் வே we can define it. ஓகே, அப்ப நான் இந்த இடத்துல ரெண்டு பாராமீட்டர் கன்சிடர் பண்ணல. என்னென்ன பாராமீட்டர்? டேட் அண்ட் டியூரேஷன்ஸ். ஒன்னு டேட், ஓகே, டேட் ஆஃப் டைம் டாபிக்ஸ் கவர் பண்ண மாதிரி நம்ம கன்சிடர் வச்சுக்கிட்டோம் இல்லையா? the same structure we are having in the concept of time complexity. புரிஞ்சுங்களா? இப்போ நான் இந்த இடத்துல எதை வச்சு கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா ஒன்னு டேட், இன்னொன்னு டாபிக். கரெக்டா? அதே மாதிரி தான் ஒரு டேட்டாவை என்கிட்ட இருக்கிற டேட்டாவை சர்ச் பண்றதுக்கு இல்ல காம்பினேஷன்ஸ் நான் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு நாலு விஷயங்கள் நம்ம பண்ணுவேன். ஓகேவா? அந்த 4 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இப்ப இருக்கிற டேட்டாவில நீ என்னென்ன பண்ணுவ? நார்மலா உங்ககிட்ட டேட்டா இருக்கு, அந்த டேட்டா வச்சு என்னென்ன பண்ணுவ? அந்த டேட்டா வச்சு எக்ஸ்ப்ளோர் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க? வாட் ஆர் தி திங்ஸ் which you explore? டீடைல்ஸ் அந்த மீன்ஸ் அந்த பர்சன் இருந்தாங்கன்னா பர்சனோட டீடைல்ஸ் இருக்கும். ஓகே, அந்த பர்சனலோட டீடைல்ஸ் கொடுப்பீங்களா? எஸ் சார். டேட்டா மீன்ஸ் some informations about that thing. Okay, fine. What we need. இப்போ நீங்க ஓகே இப்போ நல்லா பாருங்களேன். ஹெர்பர்ட் என்ன சொன்னாரு? நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஓகே, அப்துல் என்ன சொன்னாரு? சர்ச் பண்ணுவேன்னு சொன்னாரு. தினேஷ் என்ன சொன்னாரு? ஐ மீன் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது டிஃபரன்ஸ் சொல்றீங்க இல்லையா? ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஸோ என்ன சொல்றியா? மெயினா இது எல்லாமே வருது இதுக்குள்ளதான். கரெக்டா? ஒன்னு டேட்டாவை கிரியேட் பண்ணுவேன், இல்ல டேட்டாவை வாங்குவேன், இல்ல இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்ணுவேன், இல்ல இருக்கிற டேட்டாவை என்ன பண்ணுவேன்? டெலீட் பண்ணுவேன். கரெக்டா? இந்த 4 ஆபரேஷன் தான் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்ப இந்த ஒரு ஆபரேஷனையும் நான் பண்றதுக்காக இதுதான் என்னதுன்னா அந்த டாபிக். நான் சொன்னேன் இல்லையா டாபிக், இதுதான் இந்த டாபிக். சரியா? இப்ப நான் இது எதோட கம்பேர் பண்ண போறேன்? இது டாபிக் தெரிஞ்சிச்சு, எதோட கம்பேர் பண்ண போறேன்? டைமோட கம்பேர் பண்ண. இந்த இடத்துல நான் எதோட கம்பேர் பண்ணேன்? டைமோட கம்பேர் பண்ண போறேன். சரியா? என்கிட்ட இப்ப என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. சரியா? அந்த டேட்டாவை நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுப்போம். ஐ எம் கோயிங் டு கிரியேட் த டேட்டா ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்ப இது எவ்வளவு டைம் எடுக்கும்? சிம்பிளி நீங்க நார்மலாவே பதில் சொல்லுங்க. ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றது எவ்வளவு டைம் எடுக்கும்? ஒரு செகண்ட். ஒரு டேட்டாவை நீங்க ஃபெட்ச் அவுட் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட வச்சுப்போமே. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, கிரியேஷன் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா 1 நிமிஷம் எனக்கு தேவைப்படுது. கரெக்டா? கிரியேட் பண்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் தேவைப்படுது. சரியா? இப்ப என்கிட்ட ஏற்கனவே ஒரு டேட்டா பேஸ்ல 4000 டேட்டா இருக்கு. இப்ப உன்னோட டேட்டாவை கிரியேட் பண்ற எவ்வளவு நேரம் ஆகும்? அது 1 நிமிஷம் தானே ஆகும். நீ என்ன பண்ற? கிரியேட் தான் பண்ற. கரெக்டா? இப்ப இதுவே வந்து உங்ககிட்ட 40,000 டேட்டா இருக்கு. இப்ப நீ ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ற எவ்வளவு நேரம்? அதே 1 நிமிஷம் தானே ஆகும். கரெக்டா? அததான் என்ன சொல்லுவோம்? கரெக்ட். நீங்க சொன்ன கான்செப்ட்ல கிரியேட் பண்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் தான் ஆக போகுது. கரெக்டா? இப்ப இந்த இடத்துல இந்த டைம்ங்கிறது என்ன ஆச்சு? இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டைம். கரெக்டா? இட்ஸ் a constant time. அந்த கான்ஸ்டன்ட் டைம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we will mention like இதான் சொல்லுவோம். It's not a zero. We will mention like 0 of n big O அப்படின்னு சொல்லுவோம் இத. ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இத. சரியா? எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு சில பாராமீட்டர் வச்சு நான் கன்ஸ்ட்ரெயினா வச்சு கொடுக்கறனோ அந்த மாதிரி இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு நம்மளுக்கு 4 பாராமீட்டர் இருக்கு. ஓகேவா? காமனா வந்து நிறைய டைம் நான் படிக்கக்குள்ள என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் வச்சு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகேவா? நம்ம பைக் ஓட்டும் போது ஸ்பீடோமீட்டர் பாக்குறோம், கவனிச்சிங்களா? ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0ன்னு இருக்கா? அதுக்கப்புறம் 10, 20, 30, 40 அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ஸ்பீடோமீட்டர் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பீடோமீட்டர் என்ன அப்படின்னா பிக் ஓன்னு சொல்லுவாங்க டைமை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அந்த பிக் ஓல என்னென்ன இருக்குன்னா 4 பாராமீட்டர் வச்சுப்பாங்க. நார்மலா 4 பாராமீட்டர் வைப்பாங்க. அந்த பாராமீட்டர்லாம் என்னென்ன அப்படின்னா 1,
n ஸ்கொயரு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா log n சொல்லுவாங்க. இது தவிர்த்து நிறையவும் இருக்கு. n log n இருக்கு, n log n இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா n-1 log n நிறைய இருக்கு. பட் மோஸ்டா எல்லாருமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 நோட்டேஷன் தான் சொல்லுவாங்க. பிக் 1, பிக் n, பிக் n ஸ்கொயர், big O of log n அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி the terminologies might be differ now. இந்த terminology உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஓகேவா? பட் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் காம்ப்ளெக்சிட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 4 வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். big O of n, big O of n, big O of n ஸ்கொயர், big O of log n. புரிஞ்சா எல்லாருக்கும் நான் சொன்ன இந்த 4 வார்த்தைகள்? ஓகேவா? இந்த 4 விஷயங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ டைம் காம்ப்ளெக்சிட்டியை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சார் n வந்து லூப்ல யூஸ் பண்ணுவாங்க. I will tell you one by one. I will tell you. சரியா? இப்ப உன்கிட்ட ஒரு டேட்டா இருந்துச்சு இல்லையா? அந்த டேட்டால நீ என்ன பண்ண? கிரியேட் பண்ண. அதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? இப்ப இந்த இடத்துல உன்னுடைய ஆபரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிருக்கு அப்படின்னா that we will notate in the concept called big O of n. புரிஞ்சா? உன்னோட டேட்டா வந்து கான்ஸ்டன்டா ஒரு விஷயங்கள் பண்ண போகுது அப்படின்னா that we will mention like big O of n. சரியா? இப்ப இந்த கிரியேஷன் பண்ணதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆச்சுப்பா. இப்ப இத டெலீட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? சோ ஒரு டேட்டா ஆகுது. ஓகே, ஒரு டேட்டாவை டெலீட் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஆகுது? 1 நிமிஷம் தான் சார். சோ obviously you can consider like 1 minute. இப்ப என்கிட்ட நல்லா கவனிச்சுக்கோ. என்கிட்ட இல்ல சார் 1 நிமிஷம். just consider it. I have பண்றேன்னா சொல்லுங்க. இப்ப டெலீட் பண்றேன்னா ஓவரால் டேட்டால இருந்து அதுக்கு அப்புறம் தான் சார் டெலீட் பண்ணுவேன். I'll let you some of the constraints here. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப நான் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றேன். நான் என்ன சொன்னேன்? ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றேன்னு சொன்னேன். கரெக்ட்டா? அப்ப என்கிட்ட 1000 கணக்கான டேட்டாவை இருந்து நான் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணா எனக்கு 1 நிமிஷம் தான் ஆச்சு. கரெக்ட்டா? ஓகே, everyone agree with that. சோ சிமிலரா என்கிட்ட லட்சக்கணக்கான டேட்டா இருக்கு. அதுல நான் ஒரு டேட்டாவை டெலீட் பண்றேன். ஓகேவா? அதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது? சேம் 1 minute. ஒரே நிமிஷம் தான் எடுத்துக்குது. என்கிட்ட 10000 டேட்டா இருக்கு. அதுல இருந்து நான் ஒரு டேட்டாவை டெலீட் பண்றேன். எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? 1 minute. என்கிட்ட 10000 டேட்டா இருக்கு. அதுல இருந்து ஒரு டேட்டாவே சரிப்பா. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஆக்சுவலா அது சர்ச் பண்ணி டெலீட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப சர்ச்லாம் பண்ண தேவையில்ல. நான் சிம்பிளா டெலீட் மட்டும் தான் சொல்றேன். ஓகே சார். சரியா? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவு 1 நிமிஷம் சார். 1 நிமிஷம். சரி, ஓகே. சோ எல்லாம் இப்படி எடுத்துக்கலாம். வேணா. ஓகே. Okay, let's play a game here. Or game ஆகலாம். Okay, I have literally 5 more minutes with me. I know the constraints, no problem. எத்தனை பேருக்கு வந்து இந்த கேம் தெரியும்? Yes. Okay, good. Okay, right, super. தெரிஞ்சவங்க நல்லது. Okay. So, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து செட் ஆஃப் டேட்டா என்கிட்ட இருக்கு. ஓகேவா? பிங்கோ கேமோட 25 வச்சு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கேம் ஆடுறேன். இதுதான் என்னோட பிங்கோ கேம். ஆரம்பிக்கலாமா? ஓகே, யார் வந்து விளையாட போறீங்க? Okay, right, fine. I will give some of the constraints over here. Okay. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா I have the timer. எனக்கு ஒரு கிளாக் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டைமர் வச்சுக்கலாம். So I'll keep a timer of okay. So இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா? 5 minutes வச்சுக்கலாம். அவ்வளவுதான் என்னால கொடுக்க முடியாது. ஓகே, ஸ்டாப் வாட்ச் தான் கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்டா. ஓகே, ரைட். So I'll take Herbert here. ஓகேவா? சோ இது ஒரு தடவை தான் ஆட முடியும். சோ Herbert முதல்ல கை தூக்குனதால நான் அவரை கன்சிடர் பண்ணிக்கிறேன். Herbert ரெடியா? எஸ் சார். Herbert ரெடியா? ஓகே, ரைட். இதுதான் உன்னுடைய பிக்சர். சரியா? நம்பர் ரைட் பண்ணிக்கணுமா? நம்ம அந்த அளவுக்கு விளையாடுறதுக்கு டைம் இருக்காது. ஓகே,
இதுதான் உன்னோட பிக்சர். சரியா? உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீ 1ல இருந்து 25 நம்பர் வரைக்கும் உனக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 25 செகண்ட் தரேன். கரெக்டா நீ பார்த்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த 25 செகண்டுக்குள்ள கடைசியா எத்தனாவது நம்பர் வரைக்கும் நீ ஃபைண்ட் பண்ணுங்கிறது தான் கேள்வி. ஓகே சார். ஓகே, சோ ஐ சார் ஷல் பாஸ் ப்ரோசீட். மீன்ஸ் என்ன மாதிரி சார்? அதாவது இப்ப நான் எக்ஸாம்பிள் பாருங்க, 1 இங்க இருக்கு, ஓகே, அடுத்த 2 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு, 5 இங்க இருக்கு. அந்த மாதிரி நீ கரெக்டான பாத்த வந்து 20 செகண்டுக்குள்ள 25 செகண்டுக்குள்ள எத்தனை பாத்த நீ கண்டுபிடிச்ச அப்படிங்கறத நீ சொல்லணும். அவ்வளவுதான். ஓகே, சொல்லி ப்ரோசீட் இட். ஆரம்பிக்கலாமா எர்பர்ட்? ஓகே சார். எஸ், ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 Hands up. 18 19 20. ஓகே, சோ ஆல்மோஸ்ட் யூ கேம் அப் டு 17. ஓகேவா? நீ 17ன்ற அந்த டைம் டியூரேஷன் வரைக்கும் வந்தீங்க. ஓகேவா? pretty much good, pretty much good. ரைட், வேற யாரா ட்ரை பண்றியா? யாரா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லையா? சார் ஓகே, ரைட். நவ் ஹெர்பர்ட், இட்ஸ் யுவர் டாஸ்க் நவ் அகைன். ஹெர்பர்ட் இருக்கியா? Hi sir. ஓகே, இப்ப ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. முடிஞ்சா? Yes sir. இப்ப அதே விஷயத்த ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்ட? 12 செகண்ட்ல முடிச்சியா? Yes sir. ஓகேவா? இதே விஷயத்த அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்போது நீ என்ன பண்ண? you are not able to finish up to the time limit. This is what the time complexity is all about. இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, ஓகேவா? அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்டா இருந்தா எனக்கு எப்படி நடக்கும், அன்ஸ்ட்ரக்சர்டா இருந்தா எப்படி நான் எடுத்துக்கணும் அப்படிங்கறது உனக்கு தெரியணும். அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இப்ப இதுல இருக்கிற டேட்டா எல்லாமே கான்ஸ்டன்டா தானே இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த கான்ஸ்டன்டா இருக்கிற டேட்டாவை நான் போய் இதை சர்ச் பண்ணி எடுத்தா எனக்கு ஃபாஸ்டா முடிஞ்சிடும்ல வேலை. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 பாராமீட்டர் நான் சொன்னது. big O of n, big O of n, big O of n square, big O of log n அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ அப்ப ஒண்ணு என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோ. அப்ப நான் ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. ஒரு நிமிஷம் எனக்கு ஆட் ஆக போகுதுப்பா. ஓகேவா? சோ ஒரு நிமிஷம் டெலீட் ஆக போகுதுப்பா. அப்படிங்கிற மாதிரி விஷயம் கான்ஸ்டன்டா இருக்கிறது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பிக் O of n அப்படின்னு சொல்லுவேன். சரியா? அப்ப பிக் O of 1 nங்கிறத எப்ப நான் சொல்லுவேன் அப்படின்னா இட்ஸ் லைக் நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ் டு பி தேர். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த n. ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல வந்து அந்த 25ங்கிற நம்பரை நான் கொடுத்தேன் இல்லையா? 25ங்கிற நம்பர் அவர் கொடுக்கறதுக்கு வந்து எனக்கு எவ்வளவு டைம் ஆச்சு அப்படின்னா 25 செகண்ட் ஆச்சுன்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்ப அந்த நம்பர் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்? ரேபிடா டைம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? சோ இதத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிக் ஆஃப் n சொல்லுவோம். அப்ப என்னோட டேட்டா பேஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்టిక్యులர் டேட்டா அப்படின்னு நான் சொன்னேன்னா தட் இஸ் கால்ட் பிக் ஆஃப் n ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம லைக் சர்ச்சிங் மாதிரியா சார்? இப்போ நம்ம 10 தேடுறோம்னா அது 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் ஒரு நம்பரை பார்க்கறதுக்கு. இததான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீனியர் சர்ச்னு இத சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இது எல்லாமே வந்து லீனியர் சர்ச்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையில சொல்லணும்னா ஓகேவா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் தட் ஐ எம் ஹேவிங். எவ்வளவு டைம் இருக்கோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இது எனக்கு ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சோ இதுதான் வந்து லீனியர் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்றது. அப்ப எத்தனை நம்பர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா? சோ அப்ப அடுத்தது வந்து என்ன இருக்கு அப்படின்னா பிக் O of n ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இது எனக்கு எப்ப தேவைப்படுது அப்படின்னா இஃப் வி கன்சிடர் லைக் a loop அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இது லூப்னு வச்சுக்கலாம், இல்லனா வந்து நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்லா கவனிச்சுக்கோ. என்கிட்ட 2 நம்பர் இருக்கு. சரியா? இந்த 2 நம்பர்ல எது பெரிய நம்பர்னு கேட்டா எப்படி சொல்லுவ? கம்பேர் பண்ணி சொல்றீங்க. என்கிட்ட முதல் நம்பர் 5, இரண்டாவது நம்பர் 7. இதுல எது பெரிய நம்பர்? 7.
7ங்கிறது பெரிய நம்பர் சொல்லிட்டேன், ஏன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டேன். சரி ஓகே ரைட்டு. இப்போ என்கிட்ட 4 நம்பர் இருக்கு, இதுல எது பெரிய நம்பர் நீ சொல்லணும். சரியா? 1, 7, 19, 17 இதுல எது பெரிய நம்பர்? 19ன்றது பெரிய நம்பர். எப்படி சொன்னீங்க? ஒன்னு ஒன்னா வச்சு செக் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்பர் அதை விட கம்மி, ரெண்டாவது கொடுத்த நம்பர் அதை விட அதிகம். அப்ப கம்பேர் வித் தி ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத வச்சு நீ கம்பேர் பண்ணீங்க இல்லையா? சோ இன் சச் வே தி திங் ஹஸ் பீன் டன். அப்ப நீ ஒரு நம்பரா வச்சு செக் பண்ணிட்டு போனா அப்படினா தட் இஸ் கால்ட் லீனியர் சர்ச். ஓகேவா? அப்ப ஓகே ஃபைன். சோ அப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை லூப் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னா we can consider in a simpler manner. அப்ப நான் 2 நம்பர் செக் பண்ணல ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ அப்ப இந்த 2 நம்பர்ல வந்து இது பெருசுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த நம்பர் நான் விட்டுருவேன், இதுக்கப்புறம் இதை கன்சிடரே பண்ண மாட்டேன். அப்ப இந்த நம்பரை வச்சு மட்டும் தான் நான் அடுத்ததை செக் பண்ணிக்கிட்டே போக போறேன் இல்லையா? So that is what the concept of loop. Okay fine. So I will take about the further concept in the remaining sessions. ஓகேவா? நாளையில இருந்து நான் சொல்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, பிக் ஓட கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ டைம் காம்ப்ளெக்சிட்டிக்காக. அப்ப இதுல எது பெஸ்டா ஒர்க் ஆகும் அப்படின்னா 1ங்கிறது பெஸ்டா ஒர்க் ஆகும், ஏன்னா அது ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டைம்னும் போது ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? இதுல இருக்கிறதுல ஒஸ்டா எது ஒர்க் ஆகும் அப்படின்னா இதுதான். ஏன்னா எல்லாத்துக்கும் போயிட்டு அவர் சர்ச் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. இதோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணீங்கல்ல, பேர் இருக்கான்னு பாத்தீங்கல்ல, லைக் ஃபார் லூப் தான் சார். ஓகேவா? So it's not like a for loop, it's like a linear loop. Okay, I'll let you know the remaining things and all in the future. சரியா? So இந்த கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா you will be better understanding the time complexity. ஓகேவா? சோ அதை வச்சு நம்ம எப்படி ஒரு டேட்டாவை வந்து சார்ட் அவுட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? சோ fine then. So I will commence the further topics in the remaining session. So I need the same kind of an enthusiasm in your further session as well. சரியா? சோ அதனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவோம். So I suggest you all to join back to your soft skill session by now. சரியா? நீங்க சாஃப்ட் ஸ்கில் செஷன்ல போய் ஜாயின் பண்ணிக்கோ. நான் ஃபீட்பேக் ஃபார்மை வந்து நம்ம குரூப்ல நான் வந்து அட்டாச் பண்ணி வரேன்.